நாங்கள் நீதிக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக செய்கின்ற அந்த போராட்டத்திற்கு வெற்றியை நீதிமன்றம் எங்களுக்கு தந்திருக்கிறது. நிச்சயமாக நாம் அடுத்து நடைபெற போகின்ற அந்த தேர்தலிலே வாக்குச்சீட்டிலே இரட்டை கொடி சின்னம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தூய தேசத்திற்கான கட்சி புத்தளம் மாவட்டத்திலே 8 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 7000க்கும் மேற்பட்ட வாக்குகளை NPP ரெல்ல என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பெற்ற எங்களுடைய கட்சி சோர்வடையாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் களமிறங்கிய சூழலிலே திட்டமிட்டு சிலருடைய சதியினால் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டதாக நாங்கள் கவலை அடைந்தோம். ஆகவே அது சம்பந்தமாக வேட்புமனுக்கு எதிராக சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டத்தை நம்பி நாங்கள் தாக்கல் செய்த வழக்கு இன்று வெற்றியாக அமைந்திருக்கிறது. ஒரு நாள் இந்த நாட்டில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் நீதிக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக செய்கின்ற அந்த போராட்டத்திற்கு வெற்றியை நீதிமன்றம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே சிறியவர்கள், இளைஞர்கள், அரசியலுக்கு புதியவர்கள், அவர்களுக்கு அரசியல் தெரியாது என்று தள்ளி வைப்பும் இந்த சூழலிலே நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சுயாதீன ஆணைக்குழு ஒன்றுக்கு வழக்கை தாக்கல் செய்து நிலையான ஒரு நீதியை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய ஆதரவாளர்கள் நடைபெற இருந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அத்தனை வேட்புமனுவையும் தாக்கல் செய்தாலும் நிராகரிக்கப்பட்டது உண்மையாக இருந்தாலும் இன்று அந்த நிராகரிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் அடுத்து நடைபெற போகின்ற அந்த தேர்தலிலே வாக்குச்சீட்டிலே இரட்டை கொடி சின்னம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் ஆதரவாளர்கள், அபிமானிகள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து நம்பிக்கையோடு மக்களுக்கு தெம்பூட்டும் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நிச்சயமாக நடைபெற போகின்ற தேர்தலிலே நாங்கள் அமோக வெற்றியீட்டி புத்தளம் மாநகர சபை, கல்பிட்டி பிரதேச சபை, புத்தளம் பிரதேச சபை, அதே போன்று வண்ணாத்தியுள்ள பிரதேச சபைகளே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அத்தனை பங்களிப்புகளையும் அத்தனை விடயத்தையும் நாங்கள் கையில் வைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. SM இஷாமரிக்கார், தூய தேசத்திற்கான கட்சியின் தலைவர். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.